கோவை மாவட்டம் காரமடை அருகே திம்மம்பாளையம் புதூர் காந்தி நகரில் நரிக்குறவர் காலனி உள்ளது. இங்கே 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மணிமாலைகளை உற்பத்தி செய்து வருகிறார்கள். இதனால் இங்குள்ள பல்வேறு குடும்பத்தினர் வேலைவாய்ப்பு பெற்று வருகிறார்கள். இந்த மாலைகளை உற்பத்தி செய்ய காப்பர் கம்பி முக்கிய மூலப்பொருளாக உள்ளது. தங்கம், வெள்ளி விலை உயர்வால் காப்பர் கம்பியும் விலை உயர்ந்து தொழில் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த தொழிலில் வேறு என்ன சிக்கல்கள் உள்ளன? அதே சமயம் இந்த தொழில் முன்னேற்றமடைய அரசு என்ன செய்து தர வேண்டும் என்பதை வாங்க பார்ப்போம். நான் கடந்த 45 வருடமாக திம்மம்பாளையம் புதூரில் நரிக்குறவர் காலனியில் நான் வசித்து வருகிறேன். என்னுடைய தொழில் ஐயப்பா மணி மாலைகள், கிறிஸ்டல் மாலைகள், இப்படி பல ரக மாலைகள் தயார் பண்ணி கொண்டு இருக்கிறோம். தயார் பண்ணி கொண்டு இருப்பது எங்கள் 45 வருடமாக எங்கள் சமூகத்தில் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. எங்களுடைய மாலை சீசன் 10ஆம் மாதத்துலேருந்து 1ஆவது மாதம் வரை தான். இந்த 4 மாதம்தான். இந்த 4 மாதத்தில் நாங்கள் தயார் பண்ணுறது அது அன்றைக்கே போடலாம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு இந்த குலதெய்வன்றதே இந்த தொழில் தான் ஆகிடுச்சு. 24 ஹவர்ஸ் இதை தான் கட்டுறோம். மற்ற இருக்கிற இந்த 8 மாதங்களும் இந்த மாலையை உற்பத்தி எங்களிடம் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஆனால் எங்கள் சமூகம் இன்னும் வளரலை. நாங்கள் எல்லாமே கையில் தான் உற்பத்தி, குடிசை தொழிலால் தான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அது குடிசை தொழில் பண்ணுறதால எங்களுடைய ஒவ்வொரு பொருட்களும் அன்றைய மாதத்தில் எங்களுக்கு டிஸ்போஸ் ஆகிவிட்டே இருந்தால் நாங்கள் எங்கள் வளர்ச்சியும் வளரும், எங்கள் சமூகமும் வளரும். ஸோ இதற்கான அந்த 4 மாதத்துக்காக இந்த 8 மாதம் நாம் தயார் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த தயாரித்து கொண்டு வந்து பார்த்தால் பல ரக ஐட்டங்களும் தயார் பண்ணுறோம். அந்த தயார் பண்ணுற விதத்தில் பார்த்திங்கன்னா எங்களுடைய மக்கள் இன்றைக்கி நாங்கள் பழங்குடியினர் லிஸ்ட்டில் சேர்த்ததுனால எல்லார் பக்கமும் லோனை கொடுத்து எல்லாரும் வெவ்வேறு தொழில் எடுக்காமல் ஒரே தொழில் எடுக்கிறதுனால் எங்களுடைய தொழில் ரொம்ப பாதிக்கப்படுகிறது. எங்களோட பொருளோட விலை ஏற்றம் கிடையாது. இன்றைக்கி என்னுடைய மாலைகளும் பார்த்திங்கன்னா ஒரு மாலைக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20லேருந்து 25 கிராம் கம்பி போகுதுங்க. இதே வெளியே இதில் என்னுடைய மாலையும் சந்தன மாலை தான், அவங்களுடைய மாலையும் சந்தன மாலை தான். ஆனால் ஒரு சில பேர் தரத்தை குறைத்து கொள்கிறார்கள். என்னை விட விலைகள் கம்மியாகவே போட்டுக்கொள்கிறார்கள். என்னுடைய சமூக மக்கள் என்று சொல்லி என்னுடைய விரிவம் அந்த கடையில் என்னில் கொடுக்க முடியவில்லை. இப்படி பல சிக்கல்கள் இருக்கிறது. இதை நாங்கள் லோன் மூலியமாக தான் எடுக்கிறோம். மகளிர் சுய உதவி மூலிமா எடுக்கிறோம், தங்கத்து மூலிமா லோன், ஒரு சில லோன்கள் எடுக்கிறோம். அதையும் எங்களால் கட்ட முடியாத ஒரு பட்சத்தில் என்னுடைய தொழில் படு மோசமாக போய்கொண்டு இருக்கிறது. இந்த தங்கம் வெள்ளின்றது தங்கம் தயார் பண்ணினா தங்கத்தில் மட்டும் பொருளை தயார் பண்ண முடியாது. அதுக்கு மூலதனமாக எங்களுடைய காப்பர், செம்பு இதை ரெண்டுமே உள்ளே ஆட் பண்ணால் மட்டும்தான் ஒரு தங்கத்தையும் உருவாக்க முடியும். ஒரு வெள்ளி செயின், ஒரு பிரேஸ்லெட்டு செய்கிறதா இருந்தாலும் எங்களோட காப்பரும் செம்பு உள்ளே ஆட் பண்ணால் மட்டும்தான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இது வகையில் ஏற எங்களுடைய போன வருடம் எங்களுக்கு 1150 ரூபாய்க்கு எங்களுடைய காப்பர் கம்பி கிடைத்தது. ஆனால் இன்னையோட விலையை சொல்ல போனால் 1650 ரூபா ஆகிவிட்டது. 550 ரூபா எங்களுக்கு மேல் கொண்டு ஜாஸ்தியாக தான். ஆனால் கடைக்காரர்கள் எங்களுடைய பொருள்கள் ரேராக இருந்தால் தான் விலைகள் கிடைக்கும். இந்த பொருளோட ரேர்கள் இல்லாதனால எங்களுக்கு போதுமான வருமானம் கிடைக்கிறதில்லை. தமிழக மாநில தலைவர் காரை சுப்பிரமணியம் அவர்கள் 800 கடைகளுக்கு எழுதி கொடுத்தார்கள். அதாவது 2022 800 கடைகளுக்கு எங்களோட சமூக மக்களுக்கு பிரசித்தி பெற்ற கோயில்களிலும், பப்ளிக் அதிகமாக நடக்க வேண்டிய இடத்தில், பஸ் ஸ்டாண்டுகளிலும், ரயில்வே இதிலையும் ஒவ்வொரு கடையை ஒதுக்கி தருமானன்றது 2023 மாநில தலைவர் அவர்கள் கொடுத்தார்கள். அதற்கு இன்றுமே எந்த ஒரு வழிவகையும் செய்யவில்லை தமிழக அரசு. எங்களுக்கு இந்த பப்ளிக்காக இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கடையை உருவாக்கி கொடுக்கலாம். அதாவது 1 ப்ராடக்ட் 1 சேவ்ன்ற மாதிரி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஸ்கீமை எங்களுக்கு, எங்கள் சமூகத்துக்கு இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட 80,000 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் மக்கள் நடமாடும் இடத்துல எங்களுக்கு ஒவ்வொரு கடைகளை அனுப்பி கொடுத்தா நாங்கள் இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளி உலகத்துக்கும் நாங்கள் யாரென்றும் அடையாளப்படுத்துவோம். எங்கள் தொழிலும் பெருகும். எங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல காலேஜில் சேர்க்கறதுக்கும், கம்பெனியில் ரன் பண்ணுவதற்கும் ஒரு மூலதனமாக இருக்கின்றது. நான் இந்த இதை முடித்துக் கொள்கிறேன்.